அதிகப்படியான இளைஞர்கள் வந்து துபாயை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வேலை தேடுறதா இருக்கட்டும், எதுக்காக ஒரு டூரிசமாக இருக்கட்டும். ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, அதாவது இதில் இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா சோஷியல் மீடியா தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பசங்களோட வீட்லேயோ இல்லை ஒவ்வொரு பசங்களோட ரூமில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்களுடைய கிச்சனை போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்களா கலீஜுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து யாரோ கட்டின பில்டிங்கோ இல்லை யாரோ கட்டின காருக்கு முன்னாடி நின்று போட்டா போடுறாங்க. இதனால அவன் பார்க்குறவன்னு நினைக்கிறான். அதே போல் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொந்த கார் கூட இருக்காது, ஃப்ரெண்டு காரோ இல்லை கம்மியில் எங்கே அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அதை போகும்போது அவன் ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது வேணா நினைப்பான், அவன் ஊரில் வேணா நினைப்பான். இப்போ நான் இவனடா இவ்வளோ பெரிய புரிஜ் கலிஃபா நின்று போட்டோ எடுக்கிறான், இவனடா பீச்சில் போகிறான், ரொம்ப ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவன் வந்து டெய்லி கஷ்டப்படுவான். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போவான். ரொம்ப நல்ல சாப்பாட்டை சாப்பிட்ருக்க மாட்டான், குப்பூசு சாப்பிட்டுட்டு போயிடக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதை பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே போனால் செட்டில் ஆகிடலாம். எல்லாமே வந்து